வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்டல் காஸ்டிங். ஸோ இது ஆல்ரெடி நான் இங்கிலீஷ்ல போட்டிருந்தேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ டென்டல் காஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேப்ரிகேட்டிங் மெத்தட். அதாவது ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டென்டல் காஸ்டிங் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரொசீஜர். அதை வச்சு நம்ம என்னென்ன தயாரிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டூத் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான க்ரௌனை வந்து நம்ம அது மூலிமா ஃபேப்ரிகேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு வைடான கேவிட்டி ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு வந்து இன்லே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம ஃபேப்ரிகேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு பல்லு இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்க 2 பல்லையும் நம்ம வந்து டூத் ப்ரிப்பரேஷன் பண்ணி ஃபிக்ஸ்டு பார்ஷியல் டென்ச்சர் மாற்றுறதுக்கு அந்த பார்ஷியல் டென்ச்சரை வந்து ஃபேப்ரிகேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டூத் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ரிப்பேர் பண்ண டூத்தில் வந்து எப்படி நம்ம வந்து அளவெடுப்போம் அப்படின்னா, அதாவது இந்த டூத் ப்ரிப்பரேஷனுக்கு எந்த மாதிரியான கேப் போட்டால் கரெக்டாக இருக்கும், எது மாதிரியான கேப் தயாரித்தா நம்மளோட ஒரிஜினல் பல்லு மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து கார்வ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து எதில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேக்ஸில் பண்ணுவாங்க. அது வந்து 2 மெத்தட் இருக்குது. டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட். அதாவது டைரக்ட் மெத்தட்னா நம்ம வாயிலே வந்துட்டு டூத் ப்ரிப்ரேஷன் பண்ணதுக்கு மேலேயே வந்துட்டு வேக்ஸை வச்சு நம்ம மோல்ட் பண்ணி கார்வ் பண்ணி நம்ம வந்து ஒரிஜினல் பல்லு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணுறோம். அப்படி இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அளவு எடுத்துகிட்டு பேஷண்ட்டை அமுச்சிட்டு அந்த அளவு எடுத்ததில் வந்து காஸ்ட் வந்து ஊற்றி ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து வேக்ஸ் பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணி அதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ண போகிறோம். ஸோ 2 மெத்தட் இருக்குது. இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிமூவ் பண்ணுறதுல கூட டிஃப்ரென்ஸ் இருக்குது. டைரக்ட் மெத்தடில் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேஷண்ட் வாயில் இப்படி பிடிச்சி இப்படி எடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சக்கப்புறம் வேக்ஸை வந்து நீளமாக ஹேண்டில் மாதிரி அதில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறது எப்படி பண்ணணும்னா, நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணணும். அதனால் நம்ம கடைசியாக இன்சர்ட் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்டைரக்ட் மெத்தடில் எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஸ்ட்டை வந்து ஒரு கையில் டைட்டாக பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வந்து வேக்ஸ் பேட்டர்னை பிடிச்சி இழுக்கணும். ஸோ இதில் ப்ரெஷர் எந்த கையில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட்டை வந்து எந்த கையில் பிடிச்சிருக்கோமோ அந்த கையில் தான் ப்ரெஷர் கொடுக்கணும். இன்னொரு கையில் வந்து ஜென்டிலாக வேக்ஸ் பேட்டர்னை பிடிச்சிட்டு நார்மலாக ரிமூவ் பண்ணிங்கன்னா கண்டு வந்துடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வேக்ஸ் பேட்டர்ன் பிடிச்சிருக்க கையை வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ண வேக்ஸ் பேட்டர்ன் ஷேப் மாறிடும், அதாவது அமுங்கிடும். ஸோ மறுபடியும் நீங்கள் ஃபேப்ரிகேட் பண்ணிட்டு உள்ளே வைக்கும் போது செட் ஆகாது. ஸோ நம்ம வந்து வேக்ஸ் பேட்டர்ன் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ஜஸ்ட் வேக்ஸ் பிளாக் தான், வேக்ஸ் பேட்டர்ன் நினச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வேக்ஸ் பேட்டர்ன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணக்கப்புறம் இதோட மோல்டை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதோட மோல்டு நம்ம ரெடி பண்ணாதான் அதுக்கு வந்து உள்ளே வந்து நம்ம மெட்டல் ஊற்றி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமோ வேக்ஸ் பேட்டர்னில் அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட் கிடைக்கும். ஸோ அந்த மோல்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, இந்த வேக்ஸ் பேட்டர்ன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இந்த வேக்ஸ் பேட்டர்னை எதுலையாவது நிற்க வைக்கணும் இல்லைங்களா? ஸோ நிற்க வச்சா தான் அதோட மோல்டு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த வேக்ஸ் பேட்டர்னை வந்து இன்னொரு வேக்ஸில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேக்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உள்ளே வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போட்டக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணும்போது இந்த வேக்ஸ் வந்து மெல்ட் ஆகி ஒரு சேனல் மாதிரி நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது வழியாக நம்ம வந்து நம்மளோட அலாயோ மெட்டலோ ஊற்றினோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வேக்ஸ் பேட்டர்ன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்க வேக்ஸ் பேட்டர்ன் வந்து மோல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த மோல்டை வந்து அந்த அலாய் வந்து ஃப்ரீயாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேக்ஸ் பேட்டர்னை சுற்றி வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வரும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்டிங் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிங்கை வந்து எந்த ஹைட்டுக்கு உள்ளே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காஸ்டிங் ரிங்காக நினச்சிக்கோங்க. பட் இது செலோ டேப். பட் இது வந்து காஸ்டிங் ரிங்காக நினச்சிக்கிட்டிங்கன்னா இது எக்ஸாக்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். சிலிண்டராக இருக்கும், 2 சைடு ஓட்டையாக இருக்கும். ஸோ நம்மளோட வேக்ஸ் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி உள்ளே வரும். ஸோ இது எந்த ஹைட்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஸ்டிங் ரிங்கோட டாப் இருக்கு இல்லைங்களா, இதுதான் டாப்பு, இது பேஸ். ஸோ இந்த டாப்போட ஒரு 6 mm உள்ளே இருக்கணும் நம்மளோட வேக்ஸ் பேட்டர்னோட டாப். ஸோ இது வந்து இப்படி இருக்கும்போது நம்மளோட வேக்ஸ் பேட்டர்ன்லேருந்து இந்த ரிங்கு வந்து ஹைட் எந்த ஹைட்டில் இருக்கணும்னா 6 mm ஹைட்டில் இருக்கணும்.
ஸோ அதை விட சின்னதாக இருந்தது, அதை விட ஷார்ட்டாக இருந்தது, இன்னும் உள்ளே இருக்குது, அது வந்து ஹைட் வந்து 10 mm அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலால் இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ க்ளோஸ் பண்ணக்கப்புறம் தான் நம்ம இது வந்து இதை மெல்ட் பண்ணி வெளில எடுக்க போகிறோம். ஸோ அந்த க்ளோஸ் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த இடத்துல வந்து திக்காக இருந்துச்சு, இந்த ஹைட்டில் வந்து திக்காக இருந்துச்சு அப்படின்னா இதை மெல்ட் பண்ணும் போது வர வேப்பர்ஸ், அதாவது கேஸஸ்லாம் வந்து ஈஸியாக வெளியே வர முடியாது. ஏன்னா திக்காக இருக்கும் போது அது கேஸ் வந்து வெளில வர்றதுக்கு கஷ்டப்படும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பொராசிட்டி ஏற்படும். நம்ம வந்து மெட்டல் அலாய் உள்ளே ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து அந்த மெட்டலில் வந்து பொராசிட்டி ஏற்படும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து 6 mm கேப் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இது வந்து இன்னும் லாங்காக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 6 mm விட லாங்காக இன்னும் ஹைட்டாக இருந்துச்சு, ஒரு 3 mm தான் கேப் இருக்குது அப்படின்னா என்ன பிரச்சனை ஏற்படும்னா, இந்த ஸ்க்ரூ இருக்குது இல்லைங்களா, இது வந்து லென்த்தாக இருக்கும். நம்ம ஹைட் ஏற்ற இந்த ஸ்க்ரூ வந்து லென்த்து ஜாஸ்தி ஆகும். ஸோ இது லென்த்து ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலாய் ஊற்றும் போது அது வந்து நம்ம மோல்டை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அது வந்து கெட்டியாகிடும். ஸோ அது கெட்டி ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு மோல்டு வந்து கரெக்டாக கிடைக்காது, அங்கங்கே வந்து ஃபில் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு க்ரௌனோ இல்லை என்ன நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது வந்து ப்ராப்பராக வராது. எகெயின் பொராசிட்டி இருக்கும், இல்லை ஷ்ரிங்கேஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மெட்டல் வந்து இது வழியாக பாஸ் ஆகி நம்மளோட மோல்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஸ்க்ரூலேயே வந்துட்டு அது ஹார்டாகி அந்த மெட்டல் வந்து ரீச் ஆகாமல் நம்மளுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்க்ரூவில் வந்துட்டு ரிசர்வாயர் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணலாம். அதாவது இந்த ஒரு இடத்துல மட்டும் பல்காக இருக்கும், மற்ற இடம் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ இந்த ஒரு இடம் பல்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஊற்றுற அலாய் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு பத்தாத போது இல்லை ஸ்ட்ரிங்கேஜ் ஆகும்போது இங்கே இருக்க அலாய் வந்து அங்கே போய் நம்மளுக்கு வந்து பொராசிட்டி இல்லாமல் ஸ்ட்ரிங்கேஜ் இல்லாமல் நல்ல ஒரு க்ரௌன் ப்ரிப்ரேஷனோ இல்லை எஃபிடியோ நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ ரிசர்வாயர் மாதிரியே இன்னொன்று இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வென்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு அடிஷ்னல் ஸ்க்ரூ. அதாவது நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஸ்க்ரூவுக்கு வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு கான்டாக்ட் கொடுக்குறோம். ஸோ இது கொடுக்குறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலாயை வந்து இப்படி ஊற்றும் போது அது வந்து போய் நம்ம மோல்டை வந்து ஃபில் பண்ணும் போது அங்கே வந்து மீதி இருக்க கேஸு இல்லை ரெசிடியூ எல்லாமே வந்துட்டு இந்த ஆக்சிலரி ஸ்க்ரூ வழியாக வெளியே வந்துடும். ஸோ இது வழியாக வெளில வரும்போது நம்மளுக்கு வந்து இன்னமுமே வந்து பர்ஃபெக்டான ஒரு க்ரௌனோ இல்லை எஃபிடியோ கிடைக்கும். ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து எங்கே அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க வேக்ஸ் பேட்டர்னோட திக்கஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம இந்த ஸ்க்ரூவை வந்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி எந்தெந்த இடத்துல அட்டாச் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க வேக்ஸ் பேட்டர்னோட மார்ஜின்ஸில், அதே மாதிரி அக்ளூஷல் கான்டாக்ட்ஸில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்க்ரூ வந்து அட்டாச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஸ்க்ரூவை வந்து எந்த பேஸில் வந்து நம்ம நிற்க வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் வந்து க்ரூசிபிள் ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்கிட்ட இப்போது அவைலபிளாக இல்லை. பட் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோன் மாதிரி இருக்கும், கீழே வந்து சர்க்குலராக பேஸ் மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி தான் இன்வெஸ்டிங் ரிங் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு கீழே பேஸோட சர்க்கிளும் இருக்கும். ஸோ அதே மாதிரி உள்ளே வந்து கோன் வந்து இப்படி தூக்கிட்டுருக்கோம். ஸோ அந்த கோனுக்கு மேலே தான் வந்து நம்ம இதை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பிக்சர் கொடுத்துருப்பேன், ஸோ அதில் கிளியராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோன் மேலே தான் நம்ம இதை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலரில் வந்து ஸ்ட்ரீப் கோனாக இருக்கும், ஒரு சிலரில் வந்து ஷாலோ கோனாக இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து க்ரூசிபிள் ஃபார்மரில் அட்டாச் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து எந்த டிகிரியில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில் இருக்கணும். எதுக்கு 45 டிகிரியில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால்க்கு, அதாவது நம்ம வேக்ஸ் பேட்டர்ன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த வேக்ஸ் பேட்டர்னுக்கு வந்து 45 டிகிரியில் இது இருக்கணும். ஸோ அந்த அலாய் நம்ம ஃப்ளோ ஆகிறது வந்து நல்ல ஒரு ஃப்ளோவில் வந்து அது ஃபில் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து 45 டிகிரியில் நம்ம இந்த க்ரூசிபிள் அட்டாச் பண்ணியிருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே என்ன நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிங் ரிங். ஸோ இந்த இன்வெஸ்டிங் ரிங்கை வந்து நம்ம க்ரூசிபிள் ஃபார்மர் மேலே வைக்கிறோம். ஸோ வச்சக்கப்புறம் இந்த வேக்ஸ் பேட்டர்ன் வந்து
இப்படி 6 mm உள்ளே போயிடுது. ஸோ இது உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மெட்டீரியல் உள்ளே போட்டு ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அது வந்து அந்த இன்வெஸ்டிங் மெட்டீரியல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நம்ம வந்து இந்த க்ரூசிபிள் ஃபார்மர் வந்து எந்தெந்த மெட்டீரியல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரப்பர், பிளாஸ்டிக், அதே மாதிரி மெட்டல். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் வைக்கும் போது நம்ம வந்து இந்த அளவை விட அது பெருசாக முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளோட வேக்ஸ் பேட்டர்னாக தான் வந்து சுருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த உள்ள ஒரு லைனிங் மாதிரி கொடுக்க போகிறோம். அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிங் ரிங் லைனர். ஸோ இந்த காஸ்டிங் ரிங்குக்கு ஒரு லைனர் கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டர் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பட்டர் பேப்பர் மாதிரி இருக்க ஒரு காஸ்டிங் ரிங் லைனரை வந்து கட் பண்ணி அது வந்து இதுக்கு உள்ளே வந்து அடங்குற மாதிரி நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ அது வைக்கும்போது எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதை வச்சுட்டு இப்படி அமுக்கி அடாப்ட் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து ஜஸ்ட் இப்படி வச்சு அது பாட்டுக்கு இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து அது அந்த லைனர் வந்து ஒரு ரூம் மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். எந்த ஒரு பாதிப்பும் நம்மளோட வேக்ஸ் பேட்டர்னுக்கு ஏற்படாமல் அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து நார்மல் பேப்பர். ஸோ இந்த பேப்பர் மாதிரி நம்ம வந்து காஸ்டிங் ரிங் லைனரை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சு இது இப்படி விட்டுட்டோம் அப்படின்னா, இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்பேஸ் தான் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மெட்டீரியல் போடும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நம்ம வேக்ஸ் பேட்டர்னை வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி அப்போது இது வந்து அடாப்ட் ஆகும் நம்ம லைனரோட. நம்ம வந்து இப்படி லைனரோட அடாப்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மெட்டீரியல் போட்டோம் அப்படின்னா அதுக்கான யூஸே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த லைனர் வந்து எந்தெந்த டைப்பில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பெஸ்டாஸ் லைனர், செல்லுலோஸ் லைனர் அண்ட் செராமிக் ரிங் லைனர். ஸோ இப்போ வந்து நம்மளோட வேக்ஸ் பேட்டர்னை ஒரு இடத்துல நிற்க வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இதோட மோல்டு எடுக்கணும். நம்ம வந்து க்ளே வச்சு மோல்டு எடுக்கணும்னா ஒரு விஷயத்துக்கு மேலே நம்ம வந்து க்ளே வச்சு அழுத்திட்டு எடுத்தோன்னா அதோட இம்ப்ரெஷன் வந்து நம்ம மோல்டில் கிடைக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஏதாவது ஊற்றி நம்மளோட அந்த மோல்டு எடுத்துக்கலாம். பட் இதில் வந்து நம்ம க்ளே வச்சு அழுத்தணும் அப்படின்னா நம்மளோட வேக்ஸ் பேட்டர்ன் வந்து டிஃபர் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிட்டு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட வேக்ஸ் வந்து உருக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மோல்டு வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஊற்றுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்சம் பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெட்டீரியல், ஃபாஸ்ஃபேட் பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெட்டீரியல், எத்தில் சிலிகேட் பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி 3 மெட்டீரியல் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மெட்டீரியல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மோல்டில் வந்து, அதாவது இந்த மாதிரி நம்ம காஸ்டிங் ரிங் இருக்குது இல்லைங்களா, உள்ளே வந்து நம்மளோட வேக்ஸ் பேட்டர்ன் இருக்குது, இந்த காஸ்டிங் ரிங் இருக்குது, கீழே வந்து க்ரூசிபிள் ஃபார்மர் இருக்குது பேஸாக. ஸோ இந்த மேலேருந்து நம்ம வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இதுக்குள்ளே ஊற்றணும். ஊற்றிட்டு இதை வந்து செட்டாக வச்சிடணும். ஸோ இப்போ வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செட்டாக வச்சாச்சு. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு ரெடி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 1 hour செட் ஆகும். ஸோ செட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ன் அவுட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்க ஸ்டெப் வந்து பர்ன் அவுட். ஸோ அந்த பர்ன் அவுட்டில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து வேக்ஸ் பேட்டர்ன் அப்புறம் ஸ்ப்ரூ வச்சுருக்கோம் இல்லைங்களா வேக்ஸில். ஸோ அதை வந்து உருக்கி எடுக்கணும். ஸோ அது எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து மோல்டு வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதை உருக்கி எடுக்கிறதுக்கு தான் இந்த பர்ன் அவுட். ஸோ இப்போ வந்து நம்மளோட காஸ்டிங் ரிங், உள்ளே இருக்க இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் உள்ளே இருக்க நம்மளோட வேக்ஸ் பேட்டர்ன் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு தெர்மோஸ்டாட்டிக்கலி கண்ட்ரோல்டு ஃபர்னான்ஸ்குள்ளே வச்சு ஹீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட க்ரூசிபிள் ஃபார்மர் கீழே பேஸாக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். உள்ளே வந்து ஸ்ப்ரூ டிஸ்டர்ப் ஆகாமல் கேர்ஃபுல்லாக அதை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். எடுத்தக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து எவ்வளோ டெம்பரேச்சருக்கு வைக்கணுமோ அவ்வளோ டெம்பரேச்சருக்கு வச்சு அதை வந்து உருக்கி எடுக்க போகிறோம் வெளியே. அதாவது உள்ளே இருக்க வேக்ஸ் பேட்டர்ன் அதே மாதிரி அந்த ஸ்ப்ரூ எல்லாமே உருக்கி வெளியே வர அளவுக்கு நம்ம ஒரு ஹீட்டில் வைக்க போகிறோம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த ஒரு செட்டப்பை வந்து நம்ம எந்த டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் சப்போஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜிப்சம் பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஊற்றிருக்கோம் அப்படின்னா 500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹீட் பண்ணி உள்ளே இருக்கிறத மெல்ட் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி ஃபாஸ்ஃபேட் பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம உள்ளே ஊற்றிருக்கோம் அப்படின்னா
அதை வந்து 700 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம வந்து ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி உள்ளே இருக்கிறத வெளியில் எடுக்க முடியும். ஸோ இதை ஹீட் பண்ணும் போது அந்த உள்ளே இருக்க வேக்ஸ் பேட்டர்ன், ஸ்க்ரூ எல்லாமே வந்து மெல்ட் ஆகி கம்ப்ளீட்டாக வெளியே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மோல்டாக அது இருக்கும். ஸோ இப்போ இந்த மோல்டு இருக்கும் போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிங். ஸோ இந்த காஸ்டிங்கில் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டலை வந்து உருக்கி இந்த ஸ்ப்ரூ இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த ஸ்ப்ரூ வந்து நம்ம இப்போ வெளில வந்ததுக்கப்புறம் அது ஒரு சேனல் மாதிரி நம்மளுக்கு ஒர்க் ஆகுது நம்மளோட வேக்ஸ் பேட்டர்ன் கிட்ட போகிறதுக்கு. ஸோ அந்த வேக்ஸ் பேட்டர்ன் கிட்ட போகிறதுக்கான அந்த ஸ்ப்ரூக்குள்ளே வந்து இந்த மெல்ட் பண்ண அலாயை வந்து ஊற்றணும். ஸோ அது ஊற்றும் போது அது அப்படியே உள்ளே ஃப்ளோ ஆகி நம்மளோட வேக்ஸ் பேட்டர்னை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடும். ஃபில் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இந்த காஸ்டிங்கை பண்ணுறதுக்கு வந்து 2 டைப் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது. டார்ச் டைப், இன்னொன்று வந்து எலக்ட்ரிக்கல் டைப். ஸோ இந்த 2 டைப்லேயுமே வந்துட்டு நம்மளோட காஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அலாயோட சர்ஃபேஸ் டென்ஷனும் நம்மளோட மோல்டில் இருக்க கேஸோட ரெசிஸ்டன்ஸும் வந்து ஆட் பண்ணி அதை விட அதிகமாக வந்து நம்மளோட காஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ நம்ம வந்து இப்போ காஸ்டிங் பண்ணியாச்சு. காஸ்டிங் பண்ணி நம்மளோட மோல்டை வந்து ஃபுல்லாக வந்து அலாயால் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து எப்படி நம்ம வெளியே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குவென்ச்சிங். அதாவது நம்ம வந்து கோல்டு டைப் 3 டைப் 4 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கீழே பேஸை வந்து பார்க்கும்போது, அதாவது நம்ம வந்து இன்வெஸ்டிங் ரிங் இருக்குது இல்லைங்களா, அதோட பேஸை பார்க்கும்போது அது வந்து டல் ரெட் க்ளோ கொடுக்கும் போது இந்த இன்வெஸ்டிங் ரிங்கை வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே முக்கி வச்சிடணும். ஸோ முக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது அந்த காஸ்ட் அலாய் வந்து தனியாக கிடச்சிரும். ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னா டைவெஸ்டிங், அதாவது நம்ம வந்து உடச்சி, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சுற்றி இருக்கு இல்லைங்களா, அதை உடச்சி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க வந்து அலாய் வந்து நம்ம வெளில எடுக்கிறோம். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க அலாயை வந்து ரெக்கவரி பண்ணுறோம், வெளியில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உடச்சிடுறோம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் பிளாஸ்டிங். ஸோ இந்த சாண்ட் பிளாஸ்டிங்கில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை உடச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அலாயில் இன்வெஸ்ட்மெண்ட் ஒட்டிகிட்ருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதை ஃபுல்லாக மைன்யூட்டாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இந்த சாண்ட் பிளாஸ்டிங். ஸோ இந்த சாண்ட் பிளாஸ்டிங்க்கு தனியாகவே மிஷின் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மைன்யூட்டாக இருக்க எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வெளியில் எடுத்துடலாம். ஸோ இது எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்லிங். ஸோ இந்த பிக்லிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சுற்றி இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த அலாய் மேலே என்ன ஒட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க்காக ஆக்சைட்ஸ் அண்ட் டார்னிஷ், அதாவது டார்க்காக ஒரு ஆக்சைட் லேயர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இந்த பிக்லிங். ஸோ இது வந்து ஆசிட்ஸ் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஆசிட்ஸ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது அது ஃபுல்லாக நீட்டாக கண்டு வந்துடும். ஸோ என்னென்ன ஆசிட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% HCl, ஃபாஸ்போரிக் ஆசிட், ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட். ஸோ இந்த 3 ஆசிட்ஸை தான் நம்ம வந்து பிக்லிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு மேலே இருக்க அந்த டார்க் கலரில் இருக்க அந்த ஆக்சைட்ஸ் அண்ட் டார்னிஷ் வந்து க்ளீனாக கண்டு வந்துடும். ஸோ அதனால அது வந்து பல நம்மளோட என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு நம்ம அதை வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ அடுத்தது வந்து ஃபினிஷிங் அண்ட் பாலிஷிங். ஸோ இந்த ஃபினிஷிங் அண்ட் பாலிஷிங் வந்து எதை வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் ஆர் ஒயிட் ஆல்சோஸ்டோனோ தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால நம்மளுக்கு வந்து நம்மளோட க்ரௌனோ இல்லை எஃபிடியோ நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பாலிஷ் ஆகி எந்த ஒரு பொராசிட்டியும் இல்லாமல் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.